இப்போ 6th புக்கில் வந்து 6வது படம் வந்து மனிதர்களின் பரிமாண வளர்ச்சி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது ஆகும் சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து தொல்லியல் ஆகும் தான். நெக்ஸ்ட்டு மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித காலடித்தடங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானவைனா 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை. மனிதர்களே அவர்கள் பரிமாண வளர்ச்சிகளை பற்றி படிப்பது என்ன சொல்கிறாங்கன்னா மானுடவியல் ஆந்த்ரோபோலாஜி என்னும் சொல் டேஷ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னா ஆன்சர் வந்து கிரேக்கம். பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னுமிடத்தில் உள்ள குகைகளில் டேஷ் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்று கிடைத்துள்ளன. ஆன்சர் வந்து குரோமேக்னாஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னுமிடத்தில் உள்ள குகைகளில் டேஷ் மனிதர்கள் வாழ்ந்தவர்களுக்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. குரோமேக்னாஸ். நெக்ஸ்ட்டு, மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ந்து அடைவதே டேஷ் ஆகும்னா பரிமாணம். தவறான இணையை தேர்ந்தெடுத்து மனிதர்கள் அவர்களது வாழ்விடங்களும் சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து நியாண்டர்தால் பிரான்சிஸ் சொல்கிறாங்க. இது தவறானது. ஏன்னா நம்ம பார்த்தல பிரான்சிஸில் லாரக்ஸ் என்னும் இடத்துல வந்து குரோமோஸ்டெல்லாம் இருந்தது. அப்போ இது தவறான இணை. அப்போ சரியான இணையெல்லாம் கரெக்டாக இருக்கிறது படிக்கிறேன். ஆன்ஸ்ட்ராலோபித்திகஸ்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கவங்க. ஹோமோ ஹெபிலிஸ் வந்து தென் ஆப்பிரிக்காவில் இருக்கவங்க. ஹோமோ எரக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா பகுதியில் இருக்கவங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, சுயமாக சிந்திக்கும் திறனுடைய வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்த மனிதர் யாருன்னா ஹோமோசெபியன்ஸ் தான் வந்து சுயமாக சிந்திக்கும் வேட்டையாடும் உணவு சேகரிக்கும் மனிதராக வாழ்ந்தது ஹோமோசெபியன்ஸ். கற்கருவிகளை உருவாக்குவதற்கு அடுத்த கட்டமாக நம் முன்னோர்கள் டேஷை கண்டறிந்தனர் சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து நெருப்பு. தீப்பெட்டிகளை பயன்படுத்தாமல் நெருப்பு உருவாக்கும் பழக்கம் டேஷ் மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளதுன்னா நீலகிரி. டேஷ் உருவாக்க மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பு கருதப்படுகிறதுனா சக்கரம். மனித சமூகத்தின் முதல் கலை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பாறை ஓவியம். தவறான இணையை தேர்ந்தெடு தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. குமுதிப்பதி மதுரை சொல்கிறாங்க. அது தவறானது. அப்போ சரியானதெல்லாம் படிக்கிறேன். கீழ்வளை வந்து விழுப்புரம். மாவடைப்பு கோவை. பொறிவரை வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்டில். இதெல்லாம் சரியானது. இந்த கூமதி மதுரை சொல்கிறாங்க, தவறானது. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட எந்த கண்டுபிடிப்பால் விவசாயம் எளிதாக மாறியதுன்னா கலப்பை. நெக்ஸ்ட்டு, பரிமாணத்தின் வழிமுறை என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்சர் வந்து பரிமாணத்தின் வழிமுறை ஆன்சர் வந்து படிப்படியானது. இறுக்கப்பற்றுவதற்கான வசதிக்கான பெரிய கால் விரல்களையே முன்பக்கம் நீட்டிக்கொண்டிருக்க தாடை நீச்சி சற்று குறையும் காணப்பட்ட மனிதர் அப்படின்னா யாருன்னா ஆன்சர் வந்து ஹோமோ ஹெபிலின்ஸ். நெக்ஸ்ட், மனித மற்றும் குரங்குகளின் பண்புகளையும் காணப்பட்டு நடக்க கற்றுக்கொண்ட மனிதன் டேஷ் யாருன்னா ஆன்சர் வந்து ஆஸ்ட்ராலோபித்திகஸ். நெக்ஸ்ட்டு, தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடைய மனிதர்கள் யாருன்னா ஹோமோ எரக்டஸ். நெக்ஸ்ட் வந்து ஆப்பிரிக்கர்களிடம் இருந்து வேறுபட்டு கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்த வேட்டையாடும்
திறனில் பின்தங்கி இருந்த மனிதர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நியாண்டர்தால். நெக்ஸ்ட், எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியதுன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன். கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிய தொடக்க கால மனிதர் யாருன்னா ஆஸ்ட்ராலோபித்திகஸ். ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க, மனிதன். தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது என்னன்னு கேட்குறாங்கன்னா ஆப்பிரிக்கா. கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் நிறத்திலும் உடல் அமைப்பிலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன சொல்கிறாங்க. காரணம் தட்வெப்ப நிலை மாற்றம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கூற்று காரணம் சரி ஆனால் பொருத்தமான காரணம் அல்லன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில் என்னன்னு கேட்குறாங்க, வேட்டையாடுதல். நெக்ஸ்ட்டு வந்து கீழ்கண்ட கூற்றுகளே ஆய்க சொல்லிட்டு கூற்றில் வந்து மனிதர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு பல மில்லியன் ஆண்டுகளாக தங்களையை தகவல் அமைத்து கொண்டு பரிமாண வளர்ச்சி அடைந்துள்ளனர். காரணம் இயற்பியல் ஏதேனும் ஒரு திடீர் மற்றும் நிகழும்போது உயிரினங்கள் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப தங்களை தகவல் அமைத்து கொண்டு உயிர் பிழைக்கின்றன. ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்சர் வந்து கூற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் சரியான விளக்கம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கூற்று 1, இந்தியாவில் 750 குகைகள், ஏறத்தாழ 300 குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. கூற்று 2, ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் நடனமாடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்கின்றன. ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, கூற்று 1 கூற்று 2 சரியானது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கூற்று 1 வந்து நம் முன்னோர்களின் குழுக்களாக மரம், குகை மற்றும் மரத்தடிவாரத்தில் தங்கினார்கள். கூற்று 2 ஒவ்வொரு குழுவிலும் 30 முதல் 40 பேர் இருந்தார்கள் சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து சியில் வந்து கூற்று 1 கூற்று 2 இரண்டும் சரி. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரோமக்னாஸ்னால் என்னென்னா குரோமக்னாஸ் அவங்க வந்து ஃப்ரான்ஸ் பிளேஸில், குரோமக்னாஸ்ன்றவங்க வந்து ஃப்ரான்ஸ் பிளேஸில். பிகின்ஸ் மனிதர் வந்து சீனா. ஹோமோசெபியன்ஸ் வந்து ஆப்பிரிக்கா. ஹெடல்பர்க் மனிதர் வந்து லண்டன். நெக்ஸ்ட்டு, இறந்தவர்களை புதைக்கும் சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப்பெற்ற மனிதன் சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து நியாண்டர்தால். ஓகே.